மேம் விடிபல் போட வந்திருக்காரு மேம். பவுனித்தாயோட கணவர் மிஸ்டர் வேலுச்சாமி. நினைச்சு பாருங்க, இந்த படம் வந்து 150 ரூபாய் டிக்கெட்ல இருந்து மாறாம இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி, we have done better than everybody else. டிக்கெட் பிரைஸை நியாயமா வச்சு பெண்களுக்காக போய் இந்த படத்தை சேர வேண்டும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த டிக்கெட் பிரைஸ் அப்படியே வச்சு இன்ன வரைக்கும் உண்மையான சக்சஸ் அதுதான். ஏன்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பேசணும்னா இதை நான் சொல்லி தான் ஆகணும். இதில் வந்து டைரக்டரை பற்றி நான் பேசணும். அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார்னா இன்னைக்கு பரவாயில்ல, மேடையில் கொஞ்சம் நல்லாவே பேசினார். எல்லாருக்கும் நன்றி சொல்லி, உண்மையிலே நீங்கள் எல்லாருமே பிரமாதமாக வேலை பார்த்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு கலையாக இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தே ரியலி ஒர்க் ஸோ வெல். ஆனால் முக்கியமாக இதில் சிவகார்த்திகேயனை நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியும், அப்டேட்லேயே இருக்கார். ப்ரொடியூசர்னா இப்படி இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர்னால I can understand and I appreciated that quality in you. He was updated about everything. என்கிட்ட சொல்லாரு, நீங்கள் அந்த சீனில் நடந்து வரீங்க பாருங்க. எனக்கு என்னடா நடந்து வரம் பற்றியே பேசுகிறாரு, என்ன இது நடந்து வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். படம் தியேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இதில் ஒரு பெரிய உண்மை வந்து மதிப்புக்குரிய கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார், ராதிகா இந்த படம் ஜெயிக்கணும். இதை ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார். இந்த படம் வந்து இந்த படம் ஓடலைன்னா எல்லாரும் ராதிகாவை பற்றி பேசுவாங்க. நீ நல்லா நடிச்சிருக்க, பிரமாதமாக நடிச்சிருக்கங்கிறது நான் படம் வரதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் ஜெயிச்சா சிவகுமார் முருகேசன் வந்து ஜெயிக்கணும், அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும், மியூசிக்கில் இருந்து கேமரால இருந்து, அதுவும் அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜெயிக்கணும், அதுக்காக இந்த படம் ஓடணும்னு சொன்னார். சிவா உங்ககிட்டயும் அது சொன்னாரா? சொன்னார். ஐ ரியலி தாட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டைரக்டர் வந்து சினிமாவை மாற்றுவாங்க. ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் வந்தார், பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்தார், அப்புறம் பாரதி ராஜா, என் குரு பாரதி ராஜா அவர்கள் வந்தார். எல்லாரும் சொன்னார் பாரதி ராஜா போல அவர்னு. பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனால் சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி.